அனைவருக்கும் வணக்கம். பங்குனி அமாவாசை எந்த தேதியில் வருது, முன்னோர்கள் ஆசி கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், கடன் பிரச்சனை தீர்வதற்காக அமாவாசை தினத்தன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பங்குனி அமாவாசை மிகவும் சிறப்பான நாள். எந்த நாள் வருகின்றது அப்படின்னா, திங்கட்கிழமை அன்று பங்குனி 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நமக்கு அமாவாசை தினம் வருது. திதி பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு திதி இருக்குது. அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கு உரிய தினம். இந்த அமாவாசை நாள் என்று முன்னோர்களை மனதார நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடங்கள் எல்லாமே விலகி போயிடும், பிரச்சனைகள் தீரும். முன்னோர்களுடைய ஆசி ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க வேண்டும் அப்படின்னா அவங்கள சரிவர மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தன்று நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்குது. வருடம் ஒரு முறையாவது கட்டாயமாக நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசையிலாவது அவங்களுக்கு நம்ம சிறப்பாக செய்யலாம் வருஷம் ஒரு முறை அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படின்னா நீங்கள் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று அவங்களுக்கு எள்ளு நீரும் எரித்து அவங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் சமைத்து வழிபாடு செய்யலாம். அவங்களுடைய படத்திற்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆண்கள் தான் விரதம் இருக்க வேண்டும், பெண்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டுமே நமக்கு அவங்களுடைய ஆசை நமக்கு முழுவதும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லை, அவங்க வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அந்த அமாவாசை தினத்தன்று அவர்களை நினைத்து நீங்கள் காக்காக்கு சாதம் வைத்தாலே போதும், அவங்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். யாருக்காவது நம்ம தானம் செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பசுமாடுக்கு அன்றைய நாள் அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்களால் தர்ப்பணம் செய்ய முடியல, அவங்களுக்குள்ள கடமையை செய்ய முடியாதவர்கள் இதை செய்தாலே போதும், அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அமாவாசை சென்று காலை அல்லது மாலை நீங்கள் நிலைவாசலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் தண்ணி வைத்தாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். ஏன்னா அவங்க அமாவாசை அன்று காலை உங்களுடைய இல்லத்திற்கு தேடி வருவாங்க. அதனால தான் நம்ம காலை நேரம் கோலம் போடக்கூடாது அமாவாசை தினத்தன்று அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரம் அங்கே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வைத்தாலே போதும், அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அமாவாசை அன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம நினைக்கணும், குலதெய்வத்தை நம்ம நினைக்கணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு நீங்கள் சரிவர வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். ஏன்னா குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். இந்த அமாவாசை நாளே குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம், முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம், இஷ்ட தெய்வம் வழிபாடும் மிகவும் முக்கியம். இந்த நாளன்று அமாவாசை தினத்தன்று யார் சரியாக எல்லாமே சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்கும். தடைகள் விலகும், பண பிரச்சனைகள் தீரும், கடன்கள் இருந்தாலும் தீரும். கடன் அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அமாவாசை அன்று திங்கட்கிழமை காலை ஒரு 7 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6 மணிலேருந்து நீங்கள் ஒரு 7 மணிக்குள்ளேயாவது இது செய்யுங்க, அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். சிவப்பு நிறத்துணியில் ஒரு கைப்படி அளவு கல்லுப்பு வச்சுக்கோங்க. வைத்துட்டு ₹1 நாணயம் வைத்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் முன்னோர்களை நினச்சி, குலதெய்வத்தை நினச்சி இதை நல்லா இருக்கா கட்டி நீங்கள் நிலவாசலில் கட்டி விட்டுறணும். அப்படி கட்டி விடும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். இது காலை முன்னோர்கள் வர வேண்டிய நேரத்தில் நீங்கள் செய்யணும். அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அவங்க காலையில் நம்மளுடைய இல்லத்திற்கு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கின்றது. நீங்கள் காலை நேரத்தில் நிலைவாசலில் கல்லுப்பு வச்சு கட்டி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கல்லுப்பு வழிபாடு மிக சிறந்த வழிபாடு, கேட்ட வரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையானதான். கல்லுப்பும் ₹1 நாணயத்தை வைத்து நீங்கள் கட்டிடுங்க. கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு கட்டிக்கோங்க. இப்போ நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா கூட அதை சீக்கிரமாக மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது. குலதெய்வத்திற்கு அன்றைய நாள் அன்று நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் ₹11 நாணயம் வைத்து, ₹1 நாணயமாக 11 நாணயம் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி வச்சிங்க அப்படின்னாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும். எப்பவுமே குலதெய்வம் முடிச்சு 100% வெற்றியை கொடுக்கும். நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா 21 நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகத்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இது. நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள். இந்த பரிகாரமும் செய்து பாருங்கள். குலதெய்வத்திற்காக ஒரு செம்பிளர் தண்ணி
வழிபாடு செய்து பாருங்கள், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். முடிந்தால் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும், அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். குலதெய்வத்தினாலே அகல் விளக்கு தான், ஏன்னா அவங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதனால் அகல் விளக்கில் ஏற்றுவதால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா படத்திற்கு நல்லா பூக்களால் அலங்காரம் செய்துட்டு வழிபாடு செய்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் படம் இருக்காது. அதனால் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு செம்பில் தண்ணீர் வைத்தாலே போதும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தண்ணீர் வடிவம், தண்ணீரில் தான் இருப்பாங்க, நீரில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நீர் வழிபாடு வந்து அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்வது 100% உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அன்றைய நாள் வந்து அதிகமாக கோபப்படக்கூடாது, நான்வெஜ் எடுத்து சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு சமைக்கிற பழக்கம் இருந்தால் தாராளமாக அதை எடுத்து நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். மற்றபடி மற்றவர்கள் வந்து நான்வெஜ் வந்து அந்த நாள் எடுக்கக்கூடாது. கோபம் அதிகமாக வரும். அந்த நாள் கோபத்தை தடுப்பதற்காக கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும், ரொம்ப நல்லது. முடிந்தால் மௌன விரதம் இருக்கிறது கூட ரொம்ப நல்லது. அன்றைய நாள் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. வாசலில் வந்து காலை நேரம் கோலம் போடக்கூடாது, மாலை நேரம் கோலம் போட்டுக்கொள்ளலாம். எந்த ஒரு முடிவும் அமாவாசை தினத்தன்று நாம் எடுக்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, நமக்கு மனக்குழப்பத்தை தரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 நாட்கள் தள்ளி போட்டு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே அந்த நாளன்று முடிந்த அளவுக்கு வந்து தானம் செய்யணும். தானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். யாராவது வயதானவர்களுக்கு நம்ம வந்து தானம் செய்யணும். அது முடியாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து பறவைகளுக்கு, தெருவோரம் போகின்ற அந்த நாய்களுக்கு நம்ம வந்து முடிந்தளவு தானம் செஞ்சாலே போதும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அமாவாசை தினம் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், தடைகளை விலக்கி வைக்கும். திருமணம் நடக்க மாட்டேங்குது, திருமணம் தடைகளாக இருக்குன்னா நிச்சயமாக அமாவாசை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னாலும் அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பக்கத்தில் குலதெய்வம் வழிபாடு பண்ணுற மாதிரி கோவில் இருக்குது அப்படின்னா, பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியம்மன் பற்றிய தகவல், பூஜை தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.